மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முயற்சி நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு தினம். சில நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். சில நேரங்களில் முக்கியமான சில முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் நீங்க இருக்கிற பட்சத்தில் அது தெளிவான சிந்தனையோடு சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு ஒரு உகந்த தினம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரும்பாலும் மிகச் சரியான முடிவுகளாக அமையும் அப்படின்னு நம்பலாம். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் ஏற்பட்டு வெற்றிகள் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு தினம், சிறப்பான வெற்றிகள் காத்திருக்கின்றன. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம், ஆனால் இறுதியான வெற்றி நிச்சயமாக ஏற்படும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு வந்து சேரும். குடும்பத்திலே ஒரு நிம்மதி சந்தோஷம் நிலவக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். சில நேரங்களில் சில சுப விரயங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன. மொத்தத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு புகழை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான காலகட்டம், சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். மிருகசீட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல தனவரவை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சில நேரங்களில் பிரயாணங்களை எதிர்கொள்ள வேண்டி வரும். எதிர்பாராத சில செலவினங்கள் ஏற்படலாம், ஆனால் அது சுப விரயங்களாகத்தான் அது அமையும். நண்பர்களால் ஒரு நல்ல ஒரு ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு தினமாக இது இருக்கும். மனசுல சில போராட்டங்கள் இருக்கும், அதனால தெளிவாக சில முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு அவசியத்திற்கு தள்ளப்படுவீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மிருகசீட நட்சத்திரங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில மனக்குழப்பங்கள் ஏற்படும். அதில் தெளிவு பெற்று நீங்கள் சிறப்பு அதில் நல்லபடியாக எடுக்கக்கூடிய சில முக்கியமான டிசிஷன்ஸ் எடுக்கிறீங்கன்னா நல்லபடியாக எடுக்கணும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தினமாக வெற்றியை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமைகிறது. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அயல்நாடு போக வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் இருந்தாலும் இல்ல ஏதாவது ஒரு பெரிய சமாச்சாரங்கள், அதாவது இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நம்ம செய்யக்கூடிய பிசினஸ்ல சில முக்கியமான ஒரு முடிவுகள் எடுப்பது போன்ற எல்லா விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு தெளிவான ஒரு முடிவை தரக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமைகிறது. குறிப்பா நண்பர்களால நிறைய உதவிகள் உங்களுக்கு ஏற்படும், தெளிவுகள் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டமாக அமையும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். மனசுல தான்ற ஒரு மமதை இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே சிறப்பாக அமையும். அடுத்து ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமையும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்டிருந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எதிர்பார்த்து கொண்டிருந்த செய்திகள் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். சிறு பிரயாணங்களை கூட நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். அதனால உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமும், அதே மாதிரி நல்ல நண்பர்களை பார்த்து அவர்களுடைய உதவிகளை பெறுவது, அவர்களோடு நம்ம பேசுறது, இதெல்லாம் மனசுல இருக்கிற பாரங்களை இறக்கி ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைந்துவிடும்.
இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் ஏற்பட்டு விலகும். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். கவனத்தோடு செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்களை தரக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். சில புதிய திருப்பு முனைகள், ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் லோன் அந்த மாதிரி எல்லாம் நீங்க ஈடுபட்டிருந்தீங்கன்னா, ஒரு ஃபைனான்ஸ் ஃபீல்ட்ல இருந்தீங்கன்னா அதுல ஒரு நல்ல ஒரு திருப்பங்கள்லாம் தரக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு சமாச்சாரங்கள், முன்னேற்றங்கள் இதெல்லாம் தரக்கூடிய நல்ல தினம். குடும்பத்தில் சில சுப நிகழ்ச்சிகளும் நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் கொஞ்சம் தடைகள் ஏற்படும். நிதானமான போக்கை கையாள வேண்டும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு தினமாக இருக்கிறது. வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. அடுத்த சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் கவனமாக சில விஷயங்களை கையாள வேண்டியது, அதுவும் உறவு முறைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக கையாள வேண்டியது அவசியம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நீங்க எதிலுமே சிறப்பாக உங்கள் செயல்பாடுகள் அமையும். கிவ் த பெஸ்ட்மாங்க. அது மாதிரி உங்களுடைய சிறப்பான ஒரு தன்மையைத்தான் நீங்கள் சொல்வீர்கள், வெளிவிடுவீர்கள். ஆனா அதைவிட சிறப்பான பலன்கள் நிகழக்கூடிய ஒரு தினம். அப்போ ரொம்ப சிறப்பான தினம். நம்ம நினைத்ததை விட ஒரு 50% அதிகமா நமக்கு ரிசல்ட் கிடைச்சா எப்படி இருக்கும், அது போன்ற ஒரு சிறப்பான தினமாக அமைகிறது. தெய்வ அனுகூலம் மிக்க தினம். சில நேரங்களில் தெய்வ தரிசனங்களுக்காக நீங்கள் பயணப்படும் போது அந்த அற்புதமான தெய்வ தரிசனங்கள் உங்களுக்கு ஏற்படும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் வரும். நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே அமையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில மனக்குழப்பங்கள் வருவதற்கான சில சாத்தியக்கூறுகள் உண்டு. இருந்தாலும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாகத்தான் அமையும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பல விதங்களிலும் நன்மை ஏற்படும். சிறப்பான மறக்க முடியாத நல்ல நிகழ்வுகளை நடத்தி கொடுக்கக்கூடிய நல்ல தினமாக அமைகிறது. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. சந்திராஷ்டம தினம் அப்படிங்கும் பொழுது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதுல ஜாக்கிரதையா இருக்கணும்னா, நம்ம கையில் இருக்கிற பணத்தை தொலைச்சிடலாம், இல்ல வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது அதில் எதிர்பாராத விதமா ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படுறது, இல்ல மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இதெல்லாம் காமிக்கிறதால நீங்க முடிந்த வரையில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தினம். தெய்வ வழிபாட்டிற்கு பின்பு எந்த ஒரு வேலையும் தொடங்குங்கள். முக்கியமான அலுவலை ஒரு நாள் தள்ளி வையுங்கள், அது நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பாதிப்பு அதிகமாக இருக்காது, இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில முக்கியமான நிகழ்வுகள், சுபமான திருமணம் போன்ற சமாச்சாரங்களில் வர பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நிகழக்கூடிய நல்ல தினமாக இது அமைந்துவிடும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரத்துக்கு சில தடைகள் ஏற்பட்டு விலகும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டம். காதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக ஏற்படும். அடுத்து உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகளுக்கு பின் நல்ல வெற்றிகள் ஏற்படும். சிறப்பான தினம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து மகர ராசி.
மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். சில நேரங்களில் பண விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த பணத்தை விரயமாக்குவதற்கான வழிமுறைகள் தென்படுகின்றன. யாரையும் நம்பி செயல்பட வேண்டாம். உங்களுடைய சுய சிந்தனையிலையும் சில நேரங்களில் தெரியலன்னா அதை பற்றி தெரிஞ்சவர்கிட்ட 2 ஒப்பீனியன் வாங்கி ஒரு நடுநிலை மனதோடு எந்த ஒரு விஷயத்தையும் முன்னேற்பாடாக எடுத்துக்கொள்ளாமல் செய்ய வேண்டும். இப்போ சில பேர் என்கிட்ட பேசும்பொழுது ஒரு விஷயம் நான் கவனிச்சிருக்கேன். என்கிட்ட யோசனை கேட்கறது மாதிரி வருவாங்க. ஏன்னா மனசுக்குள்ள கன்ஃபியூஷன். சார், என்னுடைய நண்பர் அவர் இப்போ என்கிட்ட ஒரு அவசரமா ஒரு உதவி கேட்கிறார். எனக்கு வந்த பிஎஃப் பணம் கொஞ்சம் இருக்கு. அவர் ஒரு 3 லட்சத்தை கேட்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா அது திருப்பி எப்போ வேணாலும் கொடுத்துட்றேங்கிறாரு, 3 வட்டியும் தரேங்கிறாரு அப்படிம்பாரு. அவர் ஜாதகத்தில் தெரியும் அந்த நேரம் சரியா இல்லைன்னு நம்ம சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க மனசுல வச்சுட்டு என்ன கன்வின்ஸ் பண்ணுவார். அவர் ரொம்ப நல்லவர் சார், அது சார். அப்ப எங்கிட்ட எதுக்கு கேட்க வந்தாருன்னே தெரியல. அது போல நிறைய விஷயங்கள் நம்ம முன்னேற்பாடாக நம் மனதில் இருத்தி கொண்டு ஒரு சந்தேகத்திற்காக செய்வோம். அப்படி இல்லை. ஏதாவது நீங்க ஒருத்தட்ட யோசனை கேட்க போறீங்கன்னா நடுநிலையோடு போக வேண்டும். அவர் சொல்வதில் நியாயம் இருக்கா என்பதை சீர்தூக்கி பார்த்து அதை நடத்தினா நீங்க கஷ்டங்களிலிருந்து நீங்கள் விடுபடலாம். அதற்காக சொன்ன ஒரு விஷயம். அடுத்து இதுல வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தெளிவான சிந்தனை இருக்கும். நல்லபடியா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக இது அமைகிறது. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம். புதிய ஆடை அணிகலன்கள் சேர்வது, நம்ம குழந்தைகளால பெரிய சந்தோஷங்கள் ஏற்படுவது, பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது, அதிர்ஷ்ட தேவதை கதவை தட்டுவாள்ன்றல அது மாதிரியான ஒரு அற்புத தினமாக இது அமைகிறது. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காலுக்கு சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படலாம். சதய நட்சத்திரக்காலுக்கு அற்புதமான காலகட்டமாக அமையும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய நல்ல தினமாக அமைகிறது. அடுத்து மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இருக்கிறது. எதிர்பாராத விதத்தில் தன வரவுகள் சேரும். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வழிமுறை தெரியக்கூடிய ஒரு தினமாக இது அமைகிறது. வெளிநாட்டு பயணம் எல்லாம் திட்டமிட்டிருந்தீங்கன்னா அது வெற்றிகரமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான ஒரு நல்ல தினமாக இது அமைகிறது.